திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1251 முதல் 1260 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1251. பெற்றால் பெருமை பெரிய மனோன்மணி, நற்றால் இறைவனே நற்பயன் என்ப, கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு, பொற்றால் உலகம் புகழ் தனியாமே. எல்லா பெருமைகளையும் பெற்றவள் மகாசக்தி மனோன்மணி அவள். நற்றால் பணிந்து அவள் துணையுடனே இறைவனை அடைவதே மனித பிறவியின் நற்பயன் என்பர். அவள் வழிகாட்டாது சிவத்தை சேர இயலாது. கற்ற கல்வியால் கண்ட அறிவை கொண்டு கண்ணும் கருத்துமாக நின்ற அறிவை அறிவார்கட்கு, அன்னை பராசக்தியின் பொன்னார் திருவடிகளே தஞ்சம் என்று சரண் புகத்தக்க தனித்தன்மையான இடம் என்பதை தன் அறிவால் தானே அறிவார்கள். பாடல் எண் 1252. தனிநாயகன்றனோடென் நெஞ்சம் நாடி, இனி யார் இருப்பிடம் ஏழுலகென்பர், பணியான் மலர்ந்த பைம்போது கையேந்தி, கனியாய் நினைவதன் காரணம் அம்மையே. தனிப்பெரும் கருணையுடைய என் நாயகன் ஆகிய சிவ பரம்பொருளை என் நெஞ்சம் நாடி நின்றது. இனிய இறைவனின் இருப்பிடம் ஏழுலகும் என்பர். அவன் என் உடலில் 7ஆம் தலமான சகஸ்தல மலரில் இனிது இருந்தான். பனி போன்ற நீரில் மலர்ந்திருக்கும் சகஸ்தல தாமரை மலரில் நின்றிருக்கும் பரம்பொருளை எப்போதும் கைத்தொழவும் அதையே கனிந்து நினையவும் காரணமாக இருப்பது அன்னை பராசக்தியின் கனிவான கருணையே. என் உள்ளம் பக்குவப்படுத்தி அதிலேயே அன்னை குடியிருந்தாள். பாடல் எண் 1253. அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி, செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும், இம்மனை செய்த இரு நிலமங்கையும் அம்மனையாகி அமர்ந்து நின்றாளே. சகசதல மலரை இடமாக கொண்டு வீற்றிருக்கும் அம்மை பெண்ணில் நல்லாளான மனோன்மணி. அவள் வாழும் சக்தியாய் நிற்கும் இவ்வுடலை செய்த அப்பராசக்தி மண்ணுலகம் விண்ணுலகம் என்னும் இருநில் மங்கையாய் உடலிலும் உயிரிலும் உலாவி நிற்கின்றாள். இவ்வுடலுக்கு மூலமாகவும் முதற் காரணமும் ஆகிய சகசதல மலரில் அன்னை அமர்ந்து சோதி ஒளியாக நின்றாளே. பாடல் எண் 1254. அம்மையும் அத்தனும் அன்புற்றதல்லது, அம்மையும் அத்தனும் ஆரறிவார் என்னை, அம்மையோடு அத்தனும் யானும் உடனிருந்து, அம்மையோடு அத்தனை யான் புரிந்தேனே. அன்னை சக்தியும் தந்தை சிவமும் ஒருவரோடொருவர் அன்புற்று அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பரே. அல்லது அம்மையும் அத்தனும் யார் என்னை அறியார்கள். அவர்கள் அன்பு செய்த கருணையினால் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருவரும் இடையில்லாமல் இணைந்தே இருந்தார்கள். சிவனும் சக்தியும் ஆன்மாவும் ஒன்றான மெய்ப்பொருளாக நம் உடலில் பொருந்தியே நின்றுள்ளது. அப்பரம்பொருளை பற்றிய சக்தியையும் சிவத்தையும் அறிந்து யானும் தவம் புரிந்தேனே. பாடல் எண் 1255. 9. ஏரொளி சக்கரம். ஏரொளியுள்ளெழு தாமரை நாளிதழ், ஏரொளி விந்துவின் நாளெழு நாதமாம், ஏரொளி அக்கலை எங்கும் நிறைந்த பின், ஏரொளி சக்கரம் மன்னடு வன்னியே. மூலாதார சக்கரத்தில் உள்ளிருந்து எழுகின்ற கனல் ஒளி 4 இதழ் கமலமாக உள்ளது. இங்கிருந்த குண்டலினி விந்து எனும் சோதி ஒளியில் இருந்து எழும் நாதத்தினால் வாசியாக மேலேறும். இவ்வாறு ஏறி வரும் அக்கலையால் ஒளியானது ஆராதாரம் எங்கும் நிறைந்த பின் சகசதல மலரில் சேர்ந்து நிற்கும். 7ஆம் தலமான அச்சக்கரத்தின் நடுவில் நின்ற
வன்னி என நின்ற தீயே சோதி ஒளியாகும். பாடல் எண் 1256. வன்னி எழுத்தவை மாபலம் உள்ளன, வன்னி எழுத்தவை வானுற ஓங்கின, வன்னி எழுத்தவை மாபெரும் சக்கரம், வன்னி எழுத்திடு வாரது சொல்லுமே. வன்னி எனும் தீயின் எழுத்தான சிகாரமே மாபலம் உள்ள சிறந்த மந்திரமாகும். வன்னியான மூல எழுத்திலிருந்தே நமசிவய எனும் 5 எழுத்தாகி மண் முதல் வான் வரை உயர்ந்து நின்றன. வன்னி எழுத்துடன் சேர்ந்த 51 அட்சரங்கள் கொண்டதே மாபெரும் சக்கரமான சிதம்பர சக்கரமாம். வன்னி எழுத்தாக நின்ற சக்கரத்தில் இம்மந்திரங்களை சொல்லி தியானம் செய்திடுங்கள். பாடல் எண் 1257. சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம், சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன, சொல்லிடு 144 சொல்லிடு சக்கரமாய் வரும் மேலதே. இவ்வாறு அச்சக்கரத்தில் சொல்லுகின்ற அச்சரத்தால் 12 கலையான சூரியனில் நின்ற விந்துவில் இருந்து நாதம் தோன்றி எழும். நாதமான ஒளிப்பதியான ஒளியில் கூடி அகாரமான ஆகாய வெளியனில் வெளிப்படும். அம்மூல ஒளியே 144 ஒளியுருவாகி ஒளியில் சேரும் இடமே சக்கரமாய் அமைந்திருப்பது. அது மேலான சகசத்தலத்தில் உள்ளது. பாடல் எண் 1258. மேல் வரும் பிந்துவும் அவ்வெழுத்தாய்விடும், மேல்வரு நாதமும் ஓங்கும் எழுத்துடன், மேல்வரும் அப்பதி அவ்வெழுத்தேவரின், மேல்வரு சக்கரமாய் வரு ஞாலமே. சக்கரத்தின் மேல் வரும் பிந்துவும் இம் எனும் ஒளியாகி மவ்வெழுத்தாய்விடும். அதனால் வரும் நாதமும் வாசியாக ஓங்கி சிகாரத்துடன் மேல் நின்ற சகசதலத்தில் வரும். அங்கு பதியாகி விளங்கும் ஒளியில் கலந்து யகாரம் என்ற ஆகாய வெளியில் தோன்றும். அந்த ஆகாய வெளி மேல் நின்ற சக்கரத்தில் இருந்தே மற்ற பூதங்கள் தோன்றி இவ்வுலகமும் இதிலிருந்த அனைத்துமே வருகின்றது. பாடல் எண் 1259. ஞாலமதாக விரிந்தது சக்கரம், ஞாலமதாயிடும் பிந்துவும் நாதமும், ஞாலமதாயிடும் அப்பதி யோசனை, ஞாலமதாக விரிந்ததெழுத்தே. சக்கரமாக நின்ற சக்தியிலிருந்தே பலவாய் விரிந்து இந்த உலகம் வந்தது. அதனுள் இருந்து வந்த விந்துவும் நாதமும் உலகமதாய் ஆயிடும். பல காத தூரம் பறந்து பார்த்த அப்பதியுள் நின்ற ஈசனை பார்க்கும் உலகமெங்கும் நிற்கமர நிறைந்து நின்றான். அச்சக்கரத்தில் இருந்து ஓர் எழுத்தே உலகமாக விரிந்து நிற்கின்றது. இவ்வண்ணம் சக்தி ஓம் எனும் மந்திரத்தின் உள் நின்ற ஓரெழுத்தே எல்லாமாக விரிந்து இவ்வுலகமெங்கும் நீங்காது நின்றாள் அன்னை பராசக்தி. பாடல் எண் 1260. விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும், விரிந்த எழுத்தது சக்கரமாக, விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி, விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே. ஓரெழுத்தில் விரிந்த எழுத்துக்களான அகரமும் உகரமும் பிந்துவும் நாதமும் ஆனது. இவ்வாறு சக்கரமாக இருந்து அந்த எழுத்தின் மேல் விரிந்த எழுத்தது முதலில் வரும் மண்ணாகிய பூமி. அந்த பூமியின் அப்புறம் நின்றது அப்பாகிய நீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.